ஆன்மீகம் அப்படின்னு பேச ஆரம்பித்தா பக்தி இல்லைன்னு சொன்னால் உடனே அது கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னு போயிடுது. நம்ம எது கடவுள்னு பார்க்குறோமோ அந்த உருவமோ அந்த சக்திகளோ இல்லை நம்ம உண்மையிலே கடவுள்னு சொல்கிறது, அது வெளியில் இல்லை உள்ளே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. நீங்களும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், நம்ம எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு பேசுகிற ஒரு தன்மை என்னுடைய பார்வை. என்னுடைய பார்வை தான் இங்கே பதிவு பண்ணுறேன். அப்போ ஆன்ம வளர்ச்சி அப்படின்றது எப்படி நடக்கும்? அது சோதனை பண்ணணும். நம்ம சுய சோதனைகளும் சுய முன்னேற்றம் செய்யும்போது இது இல்லை இது இல்லைன்னு விலக்கி விலக்கி வர்றதை பற்றி தான் ரமணர் பேசுகிறார், ராமகிருஷ்ணர் பேசுகிறார். அப்போது பக்தி தேவையா? கட்டாயமாக தேவை. பக்தி தேவையான்னா கட்டாயமாக தேவை. அது ஆரம்ப நிலைன்னு ஆனால் புரியணும். அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இதுதான் ரைட்டு, ராமன் தான் சிறந்தவர்னு கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிருஷ்ணர் தான் சிறந்தவர்னு சொல்லி ராமர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது கரெக்டு. நீங்கள் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். விவேகானந்தர் சொன்ன மாதிரியான விஷயம் நிஜத்தில் பார்த்துருக்கேன். ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அந்த பூஜை செய்கிறவரை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுற ஒரு பூசாரி இருக்கார் வச்சுக்கோங்களேன். அவர் முகம் ஆஞ்சநேயர் முகம் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அம்மன் கோயில்களில் இருக்கிற பூசாரிகள் முகங்களை பார்த்திங்கன்னா அந்த அம்மனுடைய வடிவா ஒரு பெண் வடிவாகவே அவங்க மீசத்தாடியோடு கூட இருப்பாங்க. ஆனால் அந்த முகத்தில் ஒரு பெண்ணுடைய தன்மை பிரதிபலிக்குமானா பிரதிபலிக்கும். இது நான் மனப்பூர்வமாக பார்க்குறேன். பக்தி அவ்வளோ சிறந்த விஷயம். நீங்கள் அதுவாகவே மாறுறீங்க. நீங்கள் அந்த கடவுளினுடைய தன்மைகளை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு பக்தி ரொம்ப சிறந்த விஷயமாக நான் சொல்கிறேன். அது தப்புன்னு நான் சொல்லலை.